Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஜாக் அண்ட் ஜோக்கர்ல வந்து ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம், ஜோக்கர் வந்து கிட்னாப் பண்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ஜாக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீம் போட்டு பேசியிருக்காங்க. எங்கடா ஜோக்கர் அடைச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியாம இவங்க திணறிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த நேரம் ஹோப் போறான். இங்க பாருங்கடா, எனக்கு தெரியும், கூட வாங்க, எப்படியாச்சும் போய் எல்லாத்தையும் காப்பாத்திடலான்னு கூப்பிட்டு போறான். அங்க போய் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எப்படி உள்ள போறது, இந்த அடியாளெல்லாம் தாண்டி உள்ள போறது கஷ்டமாச்சுன்னு ஹோப் சொல்ல, அதான் இந்த ஜாக் பையன் தான் பாஸோட வளர்ப்பு பையன் தானே, அந்த இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் உள்ள போக பாருங்கடா அப்படின்னு டேட்டா சொல்றான். ஆனா இப்படி பேசிட்டே இருக்கும் போதே அவனை பார்க்க, சரி நான் ஒன்னும் என்னோட அப்பாவோட செல்ல பிள்ளைலாம் கிடையாது, போங்க போங்க நீங்க வேணா போங்க அப்படின்னு இந்த அருண் பையன் வேற ஜலஸ் ஆகுனா, ஏன்னா இப்ப இதுக்கு இதுவோட நேரம், இப்ப நமக்கு வந்து இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோங்க, நான் பின்பக்க வழியா போறேன், எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போங்க, எப்படியாச்சும் எல்லாத்தையும் காப்பாத்தியன்னு ஹோப் பையன் வந்து ரொம்ப உறுதியா இருக்கான். இருங்கப்பா, போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கொடுக்குறேன். டாட்டா போய் வந்து எல்லாருக்கும் பாக்ஸா கொடுக்க, என்னத்தடா கொடுக்குற அப்படின்னு போய் கேட்கிறான். இது கிட்டத்தட்ட பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி தான், அதான் கொடுத்து விட்டு இருக்கான். இந்த ஹோய் பையன் என்ன பண்றானா, ஐஸ்கிரீம் விற்கிற பையன் மாதிரி எப்படியோ வெளியே இந்த அடியாலாம் டைவர்ட் பண்ண, எப்படியுமே இந்த இடத்துக்குள்ள வந்தானே அடியாலாம் அந்த பக்கம் ஓடி போக, இந்த நேரம் பார்த்து இந்த ஜாக் அருண் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அடியாள்கள் விட மாட்டேங்க. இப்பாரு, அவன் பாஸோட வளர்ப்பு பையன், நான் பாஸோட உண்மையான பையன், என்ன உள்ள விடுங்க அப்படின்னு அருண் பையன் வந்து என்னதான் கத்தினாலும் இவங்க உள்ள விட மாட்டேங்க. இவங்க போற சத்தத்தை கேட்டவுடனே பாஸே, என்னடா அங்க சத்தம், அவங்களை அடிச்சு வெளியே பத்துங்க அப்படின்னு பாஸும் இப்படி சொல்ல, ஓ இதான் முடிவா, சரி இந்தாங்க இதை என் அப்பா கிட்ட மட்டும் கொடுத்துருங்கன்னு அருண் பையன் ஹேண்ட்பேக் கொடுக்குறான். இந்த ஹேண்ட்பேக் ஞாபகம் இருக்கா, இந்த ஹேண்ட்பேக் தொட்டாதானே ஷாக் அடிக்கும், அதை கொடுக்க இங்க இருக்க அடியாளுக்கா ஷாக் ஆகுது, இதுதான்டா சான்ஸ்ன்னு இருக்க அடியாளுக்கெல்லாம் ஷாக் ஆக வச்சுட்டு எப்படியோ ஏன் ஜாக் பையன் வந்து உள்ள நுழைஞ்சிட்டான். இன்னொரு பக்கம் பாஸ் என்னன்னா, எப்படியும் ஹோப் உள்ள வருவான், அவனை மாட்டி விட வேண்டியதான்னு ஹோப் பையனுக்கு வந்து கால் பண்ண, அந்த சத்தம் கேட்கும்ல, அதை வச்சு அடியாள்கள் வந்து யாரோ இங்க இருக்காங்கன்னு ஹோப்பை சுத்தி முத்தி பார்க்க, மாட்டிக்கிட்டோம்னு ஹோப் முழிக்க, நல்ல வேலை வேற யாரும் அவனுக்கு கத்துனதால இந்த ஹோப்பை வந்து தப்பிச்சிட்டான். அவனுக்கு நேரம் நல்லா இருக்க போல இருக்குன்னு பாஸ் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாஸ் வந்து உன்னிப்பா கவனிச்சு இருக்காரு. இந்த நேரம் வேற ரோஸோட அப்பா வந்து கால் பண்ணி, எப்படியாச்சும் என் பொண்ணை விட்டுருன்னு கெஞ்ச, உன் பொண்ணை விட்டுருமா, அப்ப நான் சொல்றத செய்யணும், எனக்கு எல்லா பவரையும் நீ எனக்கு கொடுக்கணும், நீ சொல்ற எல்லா வேலையும் ஒரு நாய் மாதிரி இருந்து நீ பண்ணணும், எங்க நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லு பாப்போன்னு இந்த பாஸ் பேச, அவரும் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இப்படிலாம் பேசுறாரு. இங்க பாரு, நீ ஷூ உனக்குனாலும் சரி, உன் பொண்ணு உயிரோட விடமாட்டேன்னு பாஸ் ஓவர திமிரா பேசுறாரு. பாஸ் இந்த அளவுக்கு ஏகத்தாளமா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹோய வந்து துரட்டிட்டு போனாங்களே, அவங்க எப்படியோ ஹோய புடிச்சிட்டாங்க. ஹோய் எப்படியோ அந்த பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு தப்பிச்சிட்டான். இருந்தாலும் அடியாளர்கள் வந்துகிட்டே இருக்க, அதுக்குள்ளே டேட்டா எப்படி வந்து காப்பாத்திட்டான். அவனை பாருங்க, ஒரு டப்பா நிறைய கொண்டு வந்திருக்கான். இவன் அடிச்சடியில இந்த ஹோய் பையனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இன்னொரு பக்கம் இந்த ஜாக் இருக்காம்ல, அவன் எப்படியோ உள்ளேயும் வந்துட்டான். உள்ள வந்து பாஸ் கிட்ட வந்து எப்படியாச்சும் பேசி யாரையும் போடலான்னு பார்த்தா, பாஸ் வந்து இன்னும் ஓவர் திமிராதான் பேசி இருக்காரு. என்னப்பா வா வா வா, உனக்காக தான் எதிர்பார்த்துருந்தேன், சரி இப்ப காப்பாதானே வந்த, ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாம்ப்பா, நான் ஹிண்ட் மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறேன், அந்த ஹிண்ட்டை வச்சு அதுக்கேத்த மாதிரி லெட்டர் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க எல்லாத்தையும் விட்டுறதுன்னு பாஸ் வந்து இப்படி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து தமிழ்ல வந்து பள்ளின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்கூல்ல கரெக்டா கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ்ல வந்து OE அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம அதை வச்சு அதுக்கு எந்த லெட்டர் வந்து மேட்ச் ஆகுமோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுதான் கேம். இதைத்தான் பாஸ் வந்து விளையாட சொல்றாரு. இவர் என்னைக்கு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு. எடுத்தோடனே இவருக்கு வந்து சேவ் மேல என்ன காரணம் தெரியல, இவன் தான் கேம் நல்லா விளையாண்டாம்ல, இவனதான் போட்டு தள்ளு சேவ் வந்து போட்டு தள்ள இவர் முடிவு பண்ணிட்டாரு. யோடி கேம் வந்து சரியா விளையாட மாட்டேங்க அப்படின்னு ஜாக் வந்து கத்த, அட போடா, எனக்கு என்னடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, நான் அப்படிதான் பண்ணுவேன், அந்த காலர் இருக்குல்ல, அந்த காலரை வெடிக்க வைக்க போறேன்னு பாஸ் வந்து ஓவரா மிரட்ட, அதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஹோப் இருக்காம்ல, அவன் கண்ட்ரோல் ரூம் வந்து அந்த காலரை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டான். ஆனா இவன் ரொம்ப விவரமா தான் இருக்கான். எல்லாரோட காலரும் டீஆக்டிவேட் பண்ணல, ஃபர்ஸ்ட் எடுக்கணும் சேவோட காலர் இருக்குல்ல, அதை மட்டும் தான் டீஆக்டிவேட் பண்றான். டீஆக்டிவேட் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே சேவ் பையன் இங்க இருந்து ஓட, அவனை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அவனை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஓட, இன்னொரு பக்கம் இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த பெரிய பணக்கார பையன் கார்பன் இருக்கான்ல, அவன் கரெக்டா வந்துட்டான். நான் எவ்வளவு மோசமானதான் இருக்கான் உங்களுக்கு,
கரெக்டா அவன் புடிச்சு வந்துட்டான். இவனை வேற சமாளிக்குமான்னு ஹோப் வந்து இவன் கூட சண்டை போட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சேவை தப்பிச்சு ஓடிட்டோம்ல, இருக்கவங்களாச்சும் எப்படியாவது கேம் விளையாடுறதா தீர்வுன்னு பாஸ் வந்து ஒத்த கால நிக்கிறாரு. இவர் வேற கிறுக்கா இருக்காரு. சரி விளையாடி தொலைவோம்னு இப்ப வேற வழி இல்லாம இவங்க 3 பேர் இருந்தா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அருண் போயிருக்கான்ல, அவன் எப்படியும் உள்ள வந்து அத்துமீறி வந்துகிட்டு இருக்கான். வந்தாவே ஸ்ட்ரைட்டா இப்ப எங்க போறோம்னா, பாஸ் வந்து கடன் கொடுக்காம சில ஆளுங்க அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் நம்ம காப்பாதான் வந்திருக்கேன், வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, இல்ல எங்களால வெளியெல்லாம் போக முடியாதுன்னு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க? வெளியே இருக்கவங்க பிள்ளைங்களே தைரியமா போராடும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படியோ இந்த அருண் பையன் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே அடியாளர் வேற உண்மைதான், இவன் சொல்றது உண்மைதான், நம்ம பிள்ளைங்களே வெளியே தைரியமா போராடும் போது நமக்கு என்ன, நாமளும் போராடணும்னு இருக்க அடியாளர் தான் மொத்தி எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சேவ் பையன் வந்து ஓடி வந்தாம்ல, அது பாருங்க டெட்டண்டா போச்சு. அடியாளர் பிடிச்சிட்டாங்க. சேவுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நல்ல வேலை அதுக்குள்ளே ஹோப் வந்து எப்படியோ சண்டை போட்டு சேவை காப்பாத்தி கூட்டு போறான். போகும்போது சொல்றான் வெளியே போய் ஹெல்ப் கேட்கலான்னு. இந்த ஹோப் பையன் சொல்ல, ஏண்டா நீ என்ன லூசாடா, வெளியே ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, அங்க போய் என்னத்த ஹெல்ப் கேக்குறது, நாம தான் போய் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சேவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சேவுக்கு என்ன ஒரு நல்ல மனசு பாருங்களேன். அப்படியே கட்டின அடுத்த சீன்ல வந்து டேட்டா ஹோய் அவங்களதான் கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள வந்து இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த கார்பன் பையன் வந்து கண்ணை வச்சு இவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே காப்பாத்துறதுக்காக வந்து ஹோப்பு சேவ்னு அவங்க வந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கார்பன் பையன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டான். அதுக்குள்ளே இந்த ஹோய் பையன் வந்து கண்ணை வச்சு கார்பனை சுடலான்னு பார்க்க இவனுக்கு தோசை கூட சரியா சுட தெரியுமா என்னன்னு தெரியல. இங்க சுடுறா அப்படின்னு இந்த கார்பன் பையன் வர ஓவரா பேச ஹோயும் சுடுறான். அது பாருங்க டேட்டாவோட பின்பக்கமே பட்டுருச்சு. இதாண்ட சான்ஸ் கார்பன் பையனும் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னொரு பக்கம் கேம் வேற ரொம்ப பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. பாஸ் வேற கேள்வி கேட்கிறாரு. இவங்களும் கரெக்டான ஆன்சர் தான் போடுறாங்க. இருந்தாலும் பாஸ் வந்து ஓவரா மிரட்டிக்கிட்டே இருக்காரு. ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ஜோக்கர் போய் என்ன பண்றான்னா, அந்த ஆன்சர் வந்து கரெக்டா போடாம தப்பா போடுறான். ஏண்டா லூசு போயிடு, நீ எந்த ஸ்கூலோட படிச்ச, சாரிக்கு SORRY நீ என்ன ZORRY போடுற, ஏன்னா இதெல்லாம் தப்புடா அப்படின்னு பாஸ் சொல்ல, யோ நீ இப்படிதான் பண்ணுவான்னு தெரியும், அதான் அப்படி வேணும்னே போட்டேன்னு நம்ம ஜோக்கர் சொல்றோம். சாரி அப்படின்னு வேற இவன் பேச பாஸுக்கா டென்ஷன் ஆகுது. இவர் ஒரு பக்கம் இருந்துட்டு உங்க எல்லாத்தையும் விட மாட்டேன்னா அப்படின்னு ஓவரா கத்த, ஆமா இவர்கிட்ட எப்படி விளாடுறது, இப்படிதான் விளாட முடியும்னு ஜோக்கர் போய் இப்படி கிண்டலா பேசியிருக்கான். அவர் காட்ல போட்டு கத்திக்கிருக்காரு, எல்லாத்தையும் போட்டு கொல்ல போறேன்னு. அதுக்குள்ளே சேவ் ஹோப் இருக்காமல அவங்க காப்பாத்த வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அருண் என்ன பண்றானா, எப்படியோ பாஸ் பக்கத்துல போய் கையில வந்து ஒரு டிவைஸ் வச்சிருக்காருல, அதை வச்சுதானே ஆக்டிவேட் பண்றாரு. அந்த டிவைஸ் எப்படியோ தள்ளி விடணும்னு அவன் முயற்சி பண்ணிருக்கான். எப்படியோ தள்ளி விட்டான். அதுக்குள்ளேயே சேவு ஹோப்பு அவங்க வந்து இருக்காடியா சண்டை போட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த பெரிய பணக்கார வீட்டு பையன் கார்பன் இருக்காம்ல, அவனும் வந்துட்டான். ஏண்டா ஒன்னாலதான் இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்குன்னு கார்பனையும் போட்டு மொத்தி இருக்காங்க. அதுக்குள்ளே கீழே கிடந்த கண்ணை வந்து ஜாக் பையன் எடுத்துட்டான். எடுத்தவே வேகமா அந்த கார்பன் இருக்காம்ல அவங்கிட்ட போய் இந்தாடா இந்த இது சீக்கிரம் டீஆக்டிவேட் பண்ணுன்னு அந்த கார்பனை போட்டு மிரட்ட, அவன் என்னன்னா கரெக்டா ஜாக் வச்சிருந்தவள் கண்ணு, அந்த கண்ணு இவன் பக்கம் திருப்பி விட்டு, இங்க பாருடா நான் சொல்றது கேளு, உனக்கு டீஆக்டிவேட் பண்ணுன்னா என் கூட சண்டை போடு அப்படி அவன் கூப்பிட. வேற ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இலவ கூட்டி இருக்கான்னு ஜாக் பையன் என்ன பண்றான்னா அவன் கூட சண்டை போடுறான். அவன் மட்டும் சண்டை போடல, ஜாக்கு ஜோக்கர்னு 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இதை பார்த்தா ரோஷிக்கா சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நீங்க என்ன சூப்பர்டா அப்படி அந்த பொண்ணு கத்தி இருக்கா. சண்டையெல்லாம் ஓகேதான், நடந்த சண்டையில வந்து அந்த டிவைஸ் அதை கீழே போட்டாங்க. மறுபடியும் பாஸ் வந்து அதை வேற எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்லடா இவன் பண்ணலாட்டி என்ன, நான் மறுபடியும் பண்றேன்னு அவர் ஆக்டிவேட் பண்ண போக அதுக்குள்ளே எங்க இருந்தோ ஒரு வாய்ஸ் கேக்குது. அதான் அந்த 4 ஹார்ஸ்மென் இருக்காங்கல்ல அவங்கதான் பேசுறாங்க. ஏண்டா கையில மோதிரம் இருந்தா நீ என்ன பெரிய பருப்புன்னு நினைப்பா, அந்த மோதிரம் ஒரு செல்லா காசுடா, சும்மா நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், மத்தபடி அந்த மோதிரத்துக்கு வந்து எந்த விதமான பவரும் கிடையாது. எங்க கையில போட்டுருக்க மோதிரம் அது என்ன பெரிய சூப்பர் டூப்பர் நினைக்கிறியா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, நீ பவர் இல்லாத வெட்டுதான். ஆனா இவங்க எல்லாம் பேசுறாங்க, உண்மையில அந்த மோதிரத்துக்கு எந்த பவரும் கிடையாது, சும்மாதான் கையில போட்டிருக்காங்க. பில்டப்ப கூட்டி பாசையா திருட வச்சு பாசை இப்ப வெத்து வேட்டாக்கி விட்டாங்க. பாசுக்கு இதை கேட்டோன்னே பெரிய ஷாக்கு.
சரி இருக்கட்டும், என்கிட்டதான் உங்க பொண்ணு இருக்கால, உங்க பொண்ணு சும்மா விட மாட்டேன்னு பாஸ் சொல்ல, ஐயோ என்ன ஓவரா பேசி இருக்க, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் பொண்ணு சேஃபா தான் இருப்பான்னு ரோஸோட அப்பா பேச, ரோஸுக்கா டென்ஷன் ஆகுது. ஏப்பா நீ என்ன பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் முன்னாடியே நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்னா எதுக்காக என்ன பணயமாச்சு இப்படி ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு ரோஸ் கேக்குறான். ஆக்சுவலா இந்த கேம் நடத்துறது பாஸ் இல்ல, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த 4 ஹார்ஸ்மெண்ட் இருக்காங்க அவங்கதான் சேர்ந்து நடத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபன் வேணும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாக்காக இவங்களை வச்சு கேம் நடத்திருக்காங்க. சே என்ன கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பாக்குறாங்க பாருங்களேன். இன்னொரு பக்கம் பாஸ் தான் இப்ப வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டார்ல, இப்ப அதனால பாஸ்க்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. பனிஷ்மெண்ட சொல்ல வர்றது யாருன்னா அதான் பாஸோட சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் 4 ஹார்ஸ்மெண்ட் ரூலை மீறினதால அவங்க இதுல இருந்து விளக்கப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்க எல்லா பணம் பொருள்லாம் எடுக்கப்படும், மறுபடியும் ஜீரோல இருந்தா அவங்களோட வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாஸோட சிஸ்டர் சொல்ல, பாஸுக்கு இதை கேட்டு ஓவரா டென்ஷன் ஆகுது. நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து கடன் கொடுத்து அவங்கள ஏழையாக்கி அவங்கள சாக வச்சது இவங்க தானே, இவங்களுக்கு போய் ஏன் சப்போர்ட் பண்ற அப்படின்னு பாஸ் கத்த. இங்க பாரு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு, இந்த விஷயத்துக்கான தீர்வு வந்து இது கிடையாது, இப்ப நீ பண்ண தப்பு, நீ பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறேன்னு அவங்க இப்படி பேச, அவ்வளவுதான் பாஸோட வாழ்க்கையே போயிருச்சு. இவரை வச்சுதான் எல்லாரும் ஃபன் பண்ணிருக்காங்க. இது தெரியாம இந்த பாஸ் வேற ரொம்ப ஓவரா குச்சிக்கிட்டு இருக்காரு. போச்சா போச்சா எல்லாம் போச்சு அப்படின்னு இவர் வேற ஓவரா ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இப்ப ஒரு 3 நாள் ஓடி போகுது. அடிப்பட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சேவு ஹோப்புன்னு இருக்காங்களா, சேவ் பாட்டிய பார்த்தோன்னே சாரி கேட்க, ஆனா விடுப்பா நமக்குள்ள என்ன இருக்குன்னு பாட்டி என்னன்னா சேவை மன்னிச்சு விட்டாங்க, ஆனா ஹோப்பு உனக்கு மன்னிப்பே கிடையாது, பாதி மன்னிப்பு தான் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏன் பாட்டிமா அப்படின்னு ஹோப் கேக்குறான். பிறகு என் வீட்டெல்லாம் குப்பை ஆக்கி விட்டு போயிட்டுடா, அதை சரி பண்றதுக்குள்ள என் முதுகுலாம் வலிக்குது அப்படின்னு பாட்டிமா சொல்ல, பாட்டிமா அதான் சின்ன விஷயம் தானே எதுக்கு இப்படி பேசாதீங்க அப்படின்னு ஹோப் சொல்ல, எதிரா சின்ன விஷயம் ஏன் ஜாக்கு உன் வேலையை காட்டு அப்படின்னு பாட்டிமா சொல்ல, ஜாக் அடிக்க வர, சரி 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 நான் சரியாயி வந்த பிறகு கிளீன் பண்றேன்னு இந்த ஹோப் பையனும் எப்படியோ அடங்கிட்டான். இப்ப எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை கீழே போட்டாங்களே, இப்ப அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டா. பாருங்க அடுத்து கூடிய சீக்கிரமே டேக் ஒண்டா கிளாஸ் வருவேன்னு இந்த பொண்ணு என்னமோ நல்லா தான் பேசிக்கிருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல போய் அவங்களோட கிளாஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இன்விடேஷன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத இன்விடேஷன் யார் கொடுக்குறாங்களா, அதான் இந்த நம்ம ஜோக்கரோட அப்பா இருக்காங்களே அவர்கிட்ட கொடுக்க, என் பையனோட இவ்வளவு பெரிய விஷயத்துல நான் கலந்துக்காம இருப்பேன், நான் கண்டிப்பா குடும்பத்தோட கலந்துக்குவேன்னு இவரும் ஹாப்பியா பேசுறாங்க. நம்ம ஜோக்கருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் ஹாப்பியா இருந்தா இந்த பொண்ணு கை வச்சு சும்மா இல்லாம டேட்டாக்க பின்பக்கம் அடிபடிச்சுல அதை வேற தொட்டு தொட்டு பாக்க, ஏமா இது ஆனாமா சும்மா ஆறுமா அப்படின்னு டேட்டா போய் எங்கத்தி இருக்கான். சரிடா இந்த பிரச்சனையில அந்த கார்வனை மறந்துட்டோமே அவன் என்ன ஆனா அப்படின்னு கேட்க, அவன்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி அந்த பாஸ் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவர்கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் புடுங்கி விட்டு அவரை முச்சந்தையில நிக்க வச்சிட்டாங்கடா, அவருக்கு இதுவே ஒரு பெரிய தண்டனை தான், அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க. இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆக்சுவலா அந்த பாஸ் கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் புடுங்கி விட்டு இப்ப அவர்கிட்ட எதுவுமே இல்ல, ரூம் வாடகை கட்ட கூட பணம் இல்ல, கையில கடைசியா இருக்குது அந்த நெக்லஸ் மட்டும் தான், அதை மட்டும் தடவிக்கிட்டு இருக்காரு. இப்ப கடைசியா இவர் பாக்க வர்றது அருண் தான். பாருங்கப்பா நம்ம கிட்ட இருக்க எல்லா கடனையும் அடைக்கணும்னா இந்த நெக்லஸ வித்தா மட்டும் தான் முடியும், கடைசி வரைக்கும் இதை கட்டிக்கிட்டே வாழ முடியாதுல்ல, நான் சொல்றத கேளுங்கப்பா, மெடிசனை கரெக்டா எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் போறான். இவருக்கு துக்கம் தாங்க முடியல, இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பண்ண போறோன்னு அவர் மாத்திரை எல்லாம் எடுத்து போட, இந்த நேரம் கண்ணுக்கு இப்ப அருணோட அம்மா இருக்காமல அவங்க கண்ணுக்கு தெரியறாங்க. என்னடா செத்து போனவங்க கண்ணுக்கு தெரியறாங்கன்னு பார்த்தா ஆவியா வந்து அருணோட அப்பா கிட்ட பேசுறாங்க போல இருக்கு. நீங்க இந்த உலகத்துல வாழணும், அதுதான் நீங்க தெரிஞ்சதுக்கான ஒரே வழி, நீங்க பண்ணிதாகணும்னு அவங்க அம்மா பேச, நல்ல வேலை உயிர் போறதா இருந்துச்சு, எப்படியோ அருண் வந்து காப்பாத்திட்டான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேச, ஏடா இப்போ உங்க அப்பாவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல கரெக்டான டைத்துல இருந்து எப்படியோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன்னு அருண் பேசுறான். ஏண்டா உங்களுக்கு ஒரு முக்கியமான தெரியுமா, இப்ப அதுல வந்து புதுசா இன்னொரு பாசம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, யாருடா அது அப்படின்னு இவங்க எல்லாம் பேச, ஒருவேளை அருண் நீ இருப்பியோ அப்படின்னு கேட்க, நான் ஏன்டா இருக்க போறேன், நான் இல்லடா அப்படின்னு அருண் சொல்றான். ஒருவேளை ஹோய் நீயா அப்படின்னு கேட்க, இல்லடா அப்படின்னு சொல்றான். நம்ம ஜாக்கா ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்ப ஜாக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அந்த புது பாஸ் யாருன்னு. ஆக்சுவலா அந்த புது பாஸ் வந்து சேவ் தான் அன்னைக்கு வந்து கேம் வந்து நல்லா விளையாண்டோம்ல, அதனால இவனையும் பாஸா போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு.
இப்ப அந்த ஸ்கூலோட ஓப்பனிங்க்கு வந்து பேசுறதுக்காக சேவை கூப்பிடுறாங்க. இவன் தான் இப்ப ஊருக்குள்ள பெரிய ஆள் ஆயிட்டான்ல, அதனால இவனை பேச கூப்பிட்டா இவன் இன்னும் பச்சை மண்ணாவே இருக்கான். இவனுக்கு சரியா பேச கூட தெரியல, வாய் உளருது, கை நடுங்குது. இருந்தாலும் எப்படியோ படபடல் லைட்டா பேசி விட்டு அவன் போயிட்டான். இவன் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாக் வந்து பேசுறான். நம்ம ஜாக் வந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ்னு, முக்கியமா ரோஸ் ஜோக்கர்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல. பரவாயில்ல நீ ஏதோ பண்ணிருக்கானு இந்த அருண் பையனா ரோஸை பார்த்து சொல்ல, நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ரோஸ் வேற ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சுமூகம் முடிஞ்சிருச்சு. என்னடா இது, ஜோக்கரோட அப்பா கூப்பிட்டாங்களே, அவங்க வரலான்னு பார்த்தா ஜோக்கரோட அப்பா வந்து ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஜோக்கருக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜோக்கர் பையனும் ஃபேமிலியோட சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, இப்ப நம்ம ஹீரோ சேர வேண்டியதான் பாக்கி. நம்ம ஜாக் என்ன பண்ணானா ஜோக்கருக்காக மோதிரத்தெல்லாம் எடுத்து போட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ண. இதுக்கப்புறம் என்ன, கிஸ்ஸ கொடுத்து ஒண்ணு சேர வேண்டியதானே. இவங்களும் கிஸ்ஸ கொடுத்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட்டா முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க நிறைய சுவாரஸ்யமான டிராமாஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.